Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிதிலமடைந்த மின்கம்பத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்தனர். வடக்குமேடு கிராமத்தில் சிதிலமடைந்து காட்சியளிக்கும் மின்கம்பத்தால் கிராம மக்கள் அச்சத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரனிடம் கிராம மக்கள் வலியுறுத்தியதன் பேரில் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு மின்கம்பத்தை மாற்ற அறிவுறுத்தினர். மதுரை சோழவந்தான் அருகே மேலக்கால் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து புழுக்கள் வீட்டிற்குள் வருவதால் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலக்கால் தெற்கு தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் முற்றிலும் தூர்வாரப்படாததால் புழுக்கள் வெளியேறி வீட்டிற்குள் வருவதால் குழந்தைகளுக்கு மலேரியா, டெங்கு போன்ற காய்ச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசின் ஊராட்சி செயலாளர்களிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கும்பகோணம் ஏரகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுப்பூ விளைச்சல் அதிகமாக இருந்தும் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் பூக்கள் செடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் பூ மார்க்கெட்டிற்கு பிற பகுதிகளிலிருந்து செண்டுப்பூ வரத்து அதிகமாக இருப்பதாலும் தோட்டத்தில் உள்ள செடிகளிலிருந்து பூவை பறிக்க ஆள் கூலி 200 முதல் 300 ரூபாய் ஆவதாலும் போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தங்களின் வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தனியார் கேபிள் டிவி வயர்களை திமுகவினர் வெட்டியதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் கேபிள் டிவி நிறுவனத்தின் செட்டாப் பாக்ஸ் வாங்கி அதன் மூலம் வீடுகளுக்கு இணைப்புகளை கொடுக்கும் தொழிலில் ஆபரேட்டர்கள் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழில் போட்டி காரணமாக திமுகவினர் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான வயர்களை வெட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதோடு விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலை நிம்மதியாக செய்ய முடியவில்லை என கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நம்ம அரசு எம்எஸ்ஓ நடத்துகிற ரமேஷ், பாபு, செல்வம் இவங்க நாங்கள் தொழில் நடத்துறதையே நசுக்க பார்க்குறாங்க. என்ன காரணம் சொன்னால், விகே டிஜிட்டல் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அத்தனை பாக்ஸுக்கும் நீங்கள் 10 ரூபா கொடுக்கணும். இல்லாட்டி நாங்கள் உங்களை நடத்த விட மாட்டோம். நீங்கள் இல்லாட்டி பாக்ஸை மாற்றிட்டு ஆக்டிவ் பாக்ஸை போட்டுக்கோங்க. நாங்களும் ஹெச்டி பாக்ஸ் கொடுக்குறோம். அந்த ஹெச்டி பாக்ஸ் போட்டு தொழில் நடத்துங்க. இல்லாட்டி நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு இப்போ 4 நாளாக லைனை கட் பண்ணி வச்சுருக்காங்க சார். இதனால் நாங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டரும் சரி, பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் சரி, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்.